அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாபாக வேலை செய்ய விருப்பம் இருப்பாங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது பாய்லரில் பார்க்குற வெட்ஸ்கேப்பரை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெட்ஸ்கேப்பரை சொல்லிக் கொடுங்க சார்ன்ட்டு. இதுதாங்க பாய்லரில் யூஸ் பண்ணிட்டு இருக்க வெட்ஸ்கேப்பருங்க. இது வெட்ஸ்கேப்பரை வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இயங்குதுன்னு சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோ வந்து எப்படி டயக்ராம் போட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வாங்க வெட்ஸ்கேப்பர் எப்படி இயங்குது, எதுக்காக இயங்குது. கம்பல்சரி எந்த கம்பெனி இருந்தாலும் பாய்லர் யூஸ் பண்ணுற எல்லா கம்பெனியுமே சிம்னி யூஸ் பண்ணுற பாய்லரில் ஒன்றா வாட்டர் ஃபியூரிகேட்டர் வச்சுருக்கணும், இல்லை வெட்ஸ்கேப்பர் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வெட்ஸ்கேப்பரை பற்றி பார்க்கலாம். இந்த வெட்ஸ்கேப்பர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது அவுட்லெட்னு வைங்களேன், இது இன்லெட்டு. சரிங்களா, இது வந்து ப்ராசஸில் உங்கள் பாய்லர்லேருந்து எடுத்துகிட்டு வருது. இது பாய்லரோட இன்லெட்டு, இது வந்து அவுட்லெட்டு. இங்கே வந்து வெளியே சிம்னி வெளியே போகுது. சரிங்களா, இப்போ இங்கே வந்து இழுக்கும்போது இங்கே வந்து ஹீட் இழுத்துட்டு வருதா, இதில் வர டஸ்ட்டு இப்படி வருது போகுது, இப்படி வெளியே போகுது. சரிங்களா, இப்போ இது வழியாக நீங்கள் வெளியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுங்க, டஸ்ட்டு இங்கே மேலே பறந்து இது இழுக்குது. அதாவது இங்கே வைங்களேன், இங்கே ஐடி ஃபேனுக்கு இல்லை, இந்த ஐடி ஃபேன் இப்படி இழுக்குது. ஃபேன் இப்படி இழுக்கும்போது என்ன ஆகுங்க, இங்கேருந்து டஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து இப்படி வெளியே விடுது. சரிங்களா, இதுதான் ப்ராசஸ். இந்த ஐடி இங்கேருந்து இழுக்கும்போது என்ன ஆகுங்க, இங்கேருந்து வந்து இந்த டஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து பாய்லர்லேருந்து எடுத்துகிட்டு வர ஹீட்டில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி பறக்கும். இப்படி பறக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கேருந்து வந்து பார்த்தீங்களா டியூப் கொடுத்துருக்காங்களா, இந்த டியூப் மூலிமா தண்ணியை சவர் பண்ணுவாங்க. இங்கே ஒரு டியூப் இருக்கும், அங்கே மேலே இங்கே ஒரு டியூப், 2 டியூப் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு டியூப் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க. சவர் மாதிரி வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற சவருக்கு பார்த்தீங்களா, இங்கே சவர் மாதிரி தண்ணி தெளிக்கும், இங்கே மேலேயும் தெளிக்கும், 2 பக்கம் தெளிக்கும்போது என்ன ஆகுங்க, இங்கே வர புகையில், இந்த புகையில் இருக்கிற டஸ்ட்டு கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ டஸ்ட்டு இருக்குங்களா, அதெல்லாம் வெளியே விடக்கூடாது. பொல்யூஷனில் ப்ராப்ளம் வரும். அதுக்கு அந்த டஸ்ட்டுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஹீட்டு, அதுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிரும். இப்போது வெளியே விடும்போது 250 டிகிரிக்கு மேலே ஹீட் விடக்கூடாது, பொல்யூஷன் கவர்மெண்ட் ரூல் படி. அப்போ நீங்கள் விடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க, இப்போ ஹீட்டிங் குறைக்கணும், டஸ்ட்டையும் வெளியே எடுக்கணும். அதுக்கு தான் இந்த வெட்ஸ்கேப்பருங்கிறத வச்சுக்கிறோம். சரிங்களா, இது வழியாக நீங்கள் டஸ்ட்டு பறக்கும்போது இங்கே தண்ணி விழுகும்போது நாங்கள் மைக்ரோ டஸ்ட்டுகளை குறைக்கும். அதெல்லாம் தண்ணி நீங்கள் கொடுக்குறதுனால குளிர்ந்த தண்ணியை கொடுப்பீங்க, ஹீட்டான தண்ணி கொடுக்க மாட்டீங்க. இந்த குளிர்ந்த தண்ணி கொடுக்கும்போது நாங்கள் தண்ணியை அப்புறம் அந்த ஹீட்டை குறைச்சி நீங்கள் கொடுக்குறீங்க, கம்மியாக கொடுக்குறீங்க. இப்போ 2 யூஸ் ஆச்சுங்களா, இது 2 யூஸ்னால என்ன உங்களுக்கு, இது கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஹீட்டிங் குறைக்கிறோம், டஸ்ட்டையும் வெளியே எடுக்கிறோம். இதுதான் இதோட ப்ராசஸ். வெட்ஸ்கேப்பரோட ஒர்க்கிங் ப்ராசஸ் இதுதாங்க. சரிங்களா, இப்படி வெளியே போகும்போது இந்த ஹீட்டு வெளியே வருது. இந்த ஹீட் இப்படி வெளியே வந்து ஐடி ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளுது. இதுதாங்க இந்த ப்ராசஸ் வெட்ஸ்கேப்பர். இது எப்படி உள்ளே இயங்குதுன்னா சவர் மூலிமா இயங்குது. அவுட்லெட் இந்த இடத்துல எதுக்கு டம்மி வச்சுருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இப்போ நீங்கள் என்ன தான் தண்ணி சவர் பண்ணும்போது அந்த டஸ்ட்டை ஆஷ் மாதிரி டெபால்ஸ் ஆகி உங்கள் வீட்டில் கறி அடுப்பில் எப்படி ஆசு வருது, அதே மாதிரி ஆசு இதுலேயும் இருக்கும். அப்போ இங்கே வந்து செட்லாம் இங்கே விழுகும். இப்போ மேலே தண்ணியோடு சேர்ந்து சாம்பல் மாதிரி இங்கே வந்து விழுகும்போது என்ன ஆகும், இதை வந்து லேண்டில் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பூமாசியமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகி இங்கே ஒரு வால்வில் கீழே விழுகும். இங்கே விழுகும்போது இங்கே தொட்டியார் கட்டி விட்டுருக்காங்களா, இது விழுகும். தண்ணி வந்து இங்கே இதில் மூலிமா இந்த இடத்துல வந்து அந்த தொட்டியை 2ஆக பிரித்து வச்சுருப்பாங்க வைங்களேன். இதில் வந்து டஸ்ட்டு விழுகும். இது கீழே மண், அது கீழே கல் அப்படி போட்டிருப்பாங்க. இது வழியாக தண்ணி இங்கே ஃபில்டர் ஆகி ஆசு மேலே வந்துக்கும். அந்த ஆசை வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துட்டு அந்த தண்ணி, அதில் வந்து தண்ணி மிச்சமான தண்ணி இது வழியாக கீழே டியூப் போட்டிருப்பாங்க. இது வழியாக ட்ராவலாக இங்கே தண்ணி வந்து நிற்கி, இந்த தண்ணியை மறுபடியும் இந்த மோட்டர் பம்ப் பண்ணி இப்படியே ரொட்டேஷனாக ஆகும். தண்ணி குறைஞ்சிட்டே ஆகும்ல, மேலே இருக்கும்போது தண்ணி அதுக்கு வெளியே இருந்து தண்ணி கொண்டு வந்து இதை டாப்அப் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டாப்அப் பண்ணணும், இங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து சேண்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்களா, இந்த கெட்ட தண்ணி வந்து இதில் வந்து நின்று மேலே இருக்கிற அந்த சாம்பலை நீங்கள் வலிச்சு எடுத்து நீங்கள் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி கலெக்ஷன் பண்ணிவிட்டு மிச்ச தண்ணி இங்கே என்ன ஆகுது, நல்ல தண்ணியாக மாறி, நல்ல தண்ணின்னா அதில் எல்லாமே இருக்கும். இல்லாமல் மேலே யூஸ் பண்ணுற கேஸ் யூஸ் பண்ணுற தண்ணி தானே, வேஸ்ட்டாக போகிற தண்ணி தானே. அதனால் நீங்கள் அந்த தண்ணியை இங்கே வழியாக மண் வழியாக சேண்ட் வழியாக ஃபில்டராகி இந்த பம்ப் மூலிமா பண்ண போகிறீங்க. மறுபடியும் டாப்அப் பண்ணி இது பண்ண போகிறீங்க. இதுதான் ரொட்டேஷனாக நடந்துகிட்டே இருக்குங்க. இது மூலிமா இதுதான் வெட்ஸ்கேப்பருங்க. இதுதான் ஒர்க் பண்ணுறது. இது முடிஞ்ச வரைக்கும் இது வந்து அதிகமாக பெண்ட் போட்டிருக்காங்க. இந்த பெண்ட் அதிகமாக போடாமல் ஓரளவுக்கு கம்மியான பெண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த சக்ஷன் அதிகமாகும்போது என்ன உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான
அதாவது ப்ரொடக்ஷன் தேவையான ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து அதிக ப்ரொடக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கேஸோ இல்லை டீசலோ ரொம்ப மிச்சமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாய்லர் எந்த சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்லெட் கொடுத்துருப்பாங்க, இன்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாய்லருக்கு அவ்வளோ இன்லெட் அவுட்லெட் வச்சுருக்கணும். ஐடி ஃபேன் வந்து இவ்வளோ கண்டிஷனில் தான் வச்சுருக்கணும். மோட்டர் ஹெச்பி இவ்வளோ தான் வச்சுருக்கணுங்கிறது ஒரு ரூல். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து எஃபெக்டாக வேலை செய்யும். இப்போ இந்த வெட் ஸ்கிராப்பரும் வேலை செய்யும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து ஹீட்டை கொண்டு இதில் கொடுத்தோ இது பண்ணிங்கன்னா அது அதிகம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கணும். இந்த வெட் ஸ்கிராப்பரோட சைஸ் எல்லாம் செய்யாமல் நீங்கள் சின்னதாக வச்சுக்கிட்டு அதிகமான பவர் கொண்டு வந்து இதில் கொண்டு கொடுத்தீங்கன்னா இது பெண்ட் ஆகிரும், கட் ஆகிரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் விழுகும். அதுக்கு தகுந்த மாதிரி இது ஏன் எஸ்எஸ்லேயே போட்டுக்கலாம், எஸ்எஸ்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். பாய்லர் வந்து கார்பன் ஸ்டீல் போட்டாலும் இது எஸ்எஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தண்ணி அதிகமாக விழுகிறதுனால ஹீட்டில் இது டேமேஜ் ஆகும், உப்புத்தன்மை இருக்கிறதுனால. அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டான கேஸை யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து இங்கே உப்புத்தன்மை வரும், அதனால் ஓட்டம் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது எஸ்எஸ்லேயும் கூட நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம். அப்படி இது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வெட் ஸ்கிராப்பர் பற்றி டயக்ராம் உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.